ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மீண்டும் துடி. என் ஆத்மாவே, நீ பலவான்களை மிதித்தாய். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2012ஆம் ஆண்டு அமெரிக்கன் இசைக்குழுவினர் டெல் யுவர் ஹார்ட் டு பீட் எகைன், அதாவது உன்னுடைய இருதயத்தை மீண்டும் துடிக்கச் சொல் என்ற ஒரு புதிய பாடலை வெளியிட்டனர். இந்த பாடல் ஓர் இருதய மருத்துவரின் உண்மை கதையின் அடிப்படையில் எழுதப்பட்டது ஆகும். ஒரு நோயாளியின் இருதயத்தை சரி செய்யும்படி அதனை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கின மருத்துவர் அதை சரி செய்த பின்னர் அதனை அதனுடைய இடத்தில் நெஞ்சில் பொருத்தினார். மெதுவாக அதனை அமுக்கி செயல்பட வைக்க முயற்சித்தார். ஆனால் அந்த இருதயம் செயல்படவில்லை. கடுமையான முயற்சிகளை எடுத்தும் ஒன்றும் பலனளிக்கவில்லை. கடைசியாக அவர் அந்த மயக்க நிலையில் இருந்த நோயாளியின் அருகில் முழங்காலிட்டார். அவளிடம் பேசினார். அந்த நோயாளியிடம் பேசினார். மிஸ் ஜான்சன், நான் உன்னுடைய மருத்துவர் பேசுகின்றேன். இந்த அறுவை சிகிச்சை நன்றாக முடிந்துவிட்டது. உன்னுடைய இருதயம் சரி செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது உன்னுடைய இருதயத்தை மீண்டும் துடிக்கச் சொல் என்றார். அப்படி சொல்லி ஜெபித்தவுடன் அவளுடைய இருதயம் துடிக்க ஆரம்பித்து விட்டது. நம்முடைய இருதயத்திற்கு கட்டளை கொடுக்க முடியும் என்ற எண்ணம் சற்று வினோதமாக காணப்படலாம். ஆனால் அது ஆவியோடு இணைக்கப்பட்டுள்ளது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகின்றாய்? தேவனை நோக்கி காத்திரு. சங்கீதம் 42வது அதிகாரம் 5வது வசனம் என்று சங்கீதக்காரன் தனக்குள்ளாக கேட்கின்றான். மற்றொரு இடத்தில், என் ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. சங்கீதம் 116வது அதிகாரம் 7வது வசனம். யுத்தத்தில் இஸ்ரவேலரின் எதிரிகளை தோற்கடித்த பின்னர் நியாயாதிபதியான தெபோராள் யுத்த வேளையில் அவளும் தன்னுடைய இருதயத்தோடு பேசியதாக வெளிப்படுத்துகின்றாள். என் ஆத்மாவே, நீ பலவான்களை மிதித்தாய். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 21வது வசனம் என்று தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தினாள். ஏனெனில் தேவன் அவளுக்கு வெற்றியை கட்டளையிட்டார். 4வது அதிகாரம் 6லிருந்து 7 வரை. நம்முடைய வல்லமையான மருத்துவராகிய தேவன் நம்முடைய இருதயத்தையும் திருப்புகின்றார். சங்கீதம் 103வது அதிகாரம் 3வது வசனம். பயம், மன அழுத்தம் அல்லது குற்ற உணர்வு நம்முடைய இருதயத்தினுள் வரும்போது நாமும் நம் ஆத்மாவை நோக்கி, தைரியமாக இரு, வலிமை இழந்த இருதயமே மீண்டும் துடி என்று சொல்வோமாக. கூறினவர் செரிடன் வாய்சி. மிகப்பெரிய மருத்துவராகிய தேவனே, என்னுடைய சோதனைகள் யுத்தத்தின் போது என்னோடு இருப்பதால் உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் என்னோடு இருப்பேன் என்று வாக்களித்துள்ளதால் என் ஆத்மாவை தைரியமாக செயல்படச் சொல்வேன். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.